அடுத்த சுற்று கனமழையை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்திலும், உள் மாவட்டத்திலும் ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை பதிவாகும் என்று சொல்லி இப்பொழுது நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளில் கனமழை தீவிரமாகும் என்பது குறித்து மிக தெளிவாகவும், விளக்கமாகவும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே கடந்த சில நாட்களாக மழை தீவிரமான நிலையில, அப்புறம் நடுவுல கொஞ்ச நாளா சரியா மழை வராம போயிடுச்சு. இருந்தாலும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். ஜூலை 30ஆம் தேதியிலிருந்தே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 3, 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் மிக கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்துல கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஆனா நீங்க எந்த தேதியில மழை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எந்தெந்த தேதியில மழை வரும், எப்பெல்லாம் மழை வராது அப்படிங்கிற தகவலை தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எல்லாரும் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ண மாட்டீங்க. எல்லாரும் அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. உங்க ஸ்கிரீன்ல லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் போன்ல வரும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் 4 முதல் 5 மாவட்டங்கள்ல மட்டும் தாங்க மழை வரும். ஒரு 4 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள் வரைக்கும் தான் ஜூலை 30 வரைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் லேசான மழை, மிதமான மழைன்னு இப்படியா பதிவாகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் இப்படிலாம் ஒரு மழை வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஆகஸ்ட் மாதம் தொடக்கமே நமக்கு ஒரு மழை பொழிவா இருக்க போகுது. நமக்கு ஜூலை மாதம் தொடக்கத்துல அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போதே வெயிலோட தான் ஆரம்பிச்சது. எங்கு பார்த்தாலும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமா பதிவாக ஆரம்பிச்சது. சில மாவட்டத்துல 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவானது பார்த்தோம். ஆனா ஆகஸ்ட் மாதம் அப்படி இல்லைங்க. ரொம்ப ரொம்ப அருமையான மாதம். நீங்க ஊட்டி போக தேவையில்ல. உங்க இருக்கிற இடத்திலேயே ஊட்டி தேடி வருகிறது. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வானிலையில மாறப்போகுது. அதனால நல்ல ஒரு மாற்றம், வானிலையில மிக அருமையான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. வெயில் இப்போ ரொம்ப அதிகமா கொளுத்துதேன்னு கவலைப்படவே படாதீங்க. தயவு செஞ்சு எங்கெல்லாம் இப்போ வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கோ, அல்லது பகல் நேரங்களில் வெப்பநிலை வாட்டி வதைக்குதோ, அங்க எல்லாம் 2 முதல் 3 மடங்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்த்துட்டு போயிடும். அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்க, செம்ம மழை காத்திருக்கு. சரி, முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல தொடர்ந்து ஒரு கனமழை இருக்கு அப்படின்னா அது நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி தாங்க. இந்த பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்தாலும் சில சமயங்கள்ல மலை பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும். கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை மிகவும் தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இரண்டுமே நம்ம மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேனி, தென்காசியிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, மார்த்தாண்டம், நாகர்கோயில் கிடையாது, அதுக்கு இருக்கக்கூடிய மேற்கு பகுதி, கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதினா நம்ம குறிப்பாக குளச்சல், எரணியல் அந்த பக்கம் கன்னியாகுமரியினுடைய அது கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல கனமழை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ நாகர்கோயில், மார்த்தாண்டம்லாம் மழை வராது அப்படின்னா ஓரளவுக்கு மிதமானதுலேருந்து கனமழையாக அவ்வப்போது பதிவாகும். 24 ஹவர்ஸ் நீங்க ரெயின்ஃபால் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் நம்ம தெளிவுபடுத்துறோம். கொஞ்ச நேரம் நமக்கு கன்னியாகுமரியில மழை வந்தாலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை ஆங்காங்கே பதிவாகிட்டு போகும். தொடர் மழை வாய்ப்புகள் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளை எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா வட தமிழ்நாடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள் சிக்கி இருக்கு. அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் 3, 4, 5 இந்த 3 நாள் தான் ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்துல புரட்டி போட போகுதுங்க. அதுல குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தெளிவா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ல சென்னை எப்போ ப்ரோ மழை வரும் அப்படிலாம் கமெண்ட் போடாதீங்க. நம்ம தெளிவா சொல்றோம், சொல்லும் போதே நம்ம தெளிவுபடுத்திடுறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்திலையும் மழை வாய்ப்பு எந்த தேதியில ரொம்ப தீவிரமா இருக்கும்னா ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகள்ல சற்றே வலுவான மழை பொழிவு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹெவி ரெயின்ஃபால், ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால், அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில. அப்போ ஆகஸ்ட் 2 வரைக்கும் மழையே வராதா, வெயில் தானா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. அதாவது மாலை நேரங்களில் வான மேகமூட்டமும்
சாரல் மழை, லேசான மழை ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல மிதமான மழை கூட வரலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் குறிப்பா அந்த ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1 கூட ஓரளவுக்கு லேசான மழை, மிதமான மழை சென்னையில வரலாம். ஆனா, நீங்க எல்லாருமே கேட்கறது லேசான மழையோ, மிதமான மழையோ இல்லன்னு எங்களுக்கு தெரியும். கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு ஒரு 8 சென்டிமீட்டருக்கு மேல சென்னையில மழை வருமா? அப்படின்னு பலருடைய கேள்விகளா இருக்கு. அதுதான் நம்ம பதில் கொடுத்திருக்கிறோம். ஆகஸ்ட் 3 முதல் 5 வரைக்கும் சற்றே மழை தீவிரம் அதிகமா இருக்கும். இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது 7ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்க போகுது. ஆகஸ்ட் 7 வரைக்குமே நல்ல மழை பொழிவு. அதுல இந்த 3 நாள் ஆகஸ்ட் 3, 4, 5ல கொஞ்சம் தீவிரமான மழையா இருக்கும். அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்கேயும் செம மழை இருக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்துல. இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கதாங்க செய்யும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஜூலை 29 வரைக்கும் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 30, 31ல கொஞ்சம் கொஞ்சமா மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சு, ஆங்காங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து கனமழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிரும். அதனால ஒரு 2, 3 நாட்கள் சற்றே பொறுமையாக இருங்க. அதாவது பெரும்பாலும் நாளைய தினங்கள் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமா கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் நாளை மறுநாள் முதல் அந்த வானிலையில இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. மாலை நேரத்திலிருந்து ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து நிறைய மாற்றங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நம்ம ஞாபகம் வரும், ஆமாப்பா இதை முன்னாடி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மழை வருதுன்னு, அதே மாதிரி அறிகுறிகளாம் இருக்கு அப்படின்னு. அப்போதான் நீங்க பேசவே ஆரம்பிப்பீங்க. தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம அப்படியே சொல்றோம். உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திலும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும். பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதிகள். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு இங்க குறிப்பா மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் மழை இருக்கு. அதனால வட தமிழ்நாடு மட்டும்தான் மழை வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. தென் தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு. விட்டு விட்டு மிதமான மழை அப்படிங்கிறது நிச்சயமா பெய்யும். ஆகஸ்ட் முதல் வாரத்துல பகுதியாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் உறுதியா நம்ம காத்திருக்கு. பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம். அதில் தென் மாவட்டத்தில் கனமழை கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படின்னா குறிப்பாக விருதுநகர் மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், திருநெல்வேலி மேற்கு பகுதி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் இங்கெல்லாம் கொஞ்சம் வலுவான மழை வாய்ப்புகள் வரும் நாட்கள் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் கொடைக்கானலில் மட்டும் நல்ல மழை எதிர்பாருங்க. மற்ற இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக திண்டுக்கல்ல காணப்படும். ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல ஆகஸ்ட் 2 முதல் 7 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடையும். வெறும் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, சத்தீஸ்கர்னு மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை சொல்ற தேதியில கண்டிப்பா அதிகரிக்கும். நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.